ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை தேடினா ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தான் கட்டளையிடுவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நான் இது ஏதோ சும்மா சொல்லலை. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன் 2025 வரை எத்தனையோ ப்ரெஷர்ஸ், எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ இடுக்கண், எத்தனையோ இக்கட்டுகள் தப்பி உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? எத்தனை முறை நினைச்சீங்க இனி உயிர் வாழ்வேனான்னு நினைச்ச நாட்கள்லையும் கர்த்தர் 2026 பார்க்க செய்தார் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2026வது வருடம் பிப்ரவரி மாதத்தில் என் தேவன் வானத்தின் பலகணியை நமக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னோட? என் தேவன் வானத்தின் பலகணியை திறப்பார். இதை பார்க்கும்போது நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசுறாங்களா? இது ஆசீர்வாதம் இல்ல. என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் என்னைக்குமே கையேந்த விடுகிற தேவன் அல்ல. அவர் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருந்தால் அவர் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன் 2025 எத்தனையோ இக்கட்டுகளை கடந்தோம். 2026 கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். ஆமா, கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். அதற்கு நேராக தான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? சும்மா பைபிளில் நம்ம எத்தனை பாத்திரங்கள், எத்தனை பேரை பார்த்தாலும் எப்படி தெரியுமா? ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒன்றும் இல்லாத ஆபிரகாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள். குழந்தையே கிடையாது. குழந்தை இல்லை. ஆண்டவருடைய பியூட்டியே அதுதான். எப்படி தெரியுமா? இல்லைன்னா அந்த குழந்தை இல்லாதவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் அப்படின்ட்டு. நம்ம பார்வையில் முடியாது, நடக்காது, வாய்ப்பே இல்லை. ஏதோ லூசுத்தனமாக தெரியும், பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஆனால் ஏன் கர்த்தருடைய ட்விஸ்டே அப்படி தான் வச்சுருப்பார். இல்லையா, பரவாயில்ல, நீ தான் ராஜா, நீ தான், ஒன்றை தான் உயர்த்த போகிறேன், ஒன்றை தான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஒன்றுமே இல்லையா, எல்லாம் பிளாக்காக இருக்கா, வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, அதுலேருந்து தான் நான் துவங்க போகிறேன். சில நேரம் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்தெடுத்து வைப்பார். ஒருவேளை உலகத்தில் சில நேரம் சில காரியம் பைத்தியம் போல தெரியலாம். ஆனால் ஏன் கர்த்தருக்கு தேவனுடைய ஞானத்தை அந்த பைத்தியத்துக்குள்ளே தான் அடைச்சு வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய ஞானம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. உலகத்துக்கு ஒருவேளை பைத்தியமா தெரிஞ்சா நமக்கு அது தேவ பலன். ஏன்னா வசனம் நம்முடைய ஆலயத்தில் வருகிறது. மற்றவங்களுக்கு என்னடா சண்டே, எல்லா சண்டே தான் ரெஸ்ட் டே, அப்படிதானே? சண்டே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் சண்டே சர்ச்சுக்கு போகணுமா? இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்கில் பார்த்தா மிட் வீக் சர்வீஸ், பைபிள் ஸ்டடி, எல்லாம் ஓய்வு, சும்மா இருக்க வேண்டியதானே? இல்லை சண்டே மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு இடம் மீட்டு, எதுக்கு பைபிள் ரீட் பண்ணணும், எதுக்கு ப்ரேயர் பண்ணணும்? இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு தோணும். அதனால தான் சொல்லுகிறேன், சிலுவையை பற்றிய உபதேசம் மற்ற கெட்டு போகிறவர்களுக்கு அவங்க பார்க்கும்போது நம்மளை எப்படி தான் தெரியும்? லூசுதனமாக தெரியும், பைத்தியமாக தெரியும். ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பலன் ஒவ்வொரு நாளும் நடக்கிறதற்கான பலன் இப்படி மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் வருகிறது. தேவனை தேடுகிறதுனால மட்டும்தான் வருகிறது. இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால மட்டும்தான் வருகிறது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா, நம்ம சண்டே சர்வீஸ் வர்றதே ஒரு ஸ்பெஷல் தெரியுமா? சண்டே சர்வீஸ், சண்டே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருனாலே நம்ம ஸ்பெஷல். ஏன்னா பைபிள் ஒரு காரியம் நடந்திருக்கு. 18 வருஷமாக ஒரு ஸ்திரீ, யார்? குனிஞ்சு தான் நடப்பாங்களாம், இல்லை ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ எத்தனை வருஷமா? 18 வருஷமா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் 18 வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்திருப்பாங்க. சில நேரம் பல வருஷமாக சர்ச்சுக்கு தான் போவோம், ஆனால் மாற்றம் இருக்காது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, போவோன்னு 18 வருஷம் போயிருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என் கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? கரெக்டாக அவளுடைய டே வந்ததும், குறித்த காலம் வந்ததும், குறித்த நேரம் வந்ததும், அந்த குனிஞ்சிருந்த அவளுடைய தலையை நிமிர செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலை நிமிர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 2025 வரை ஒருவேளை குனிஞ்ச நிலைமையா இருக்கலாம். 2025 வரை ஒருவேளை எல்லா இடத்துலையும், எல்லா சபைக்கு போறோம், ஓகே தான், ஆனா தலை குனிஞ்ச ஒரு வாழ்க்கை. சர்ச்சுக்கு போறேன், ஓகே தான். வசனம் சொல்லுகிறது அவளை ஆபிரகாமின் குமாரத்தி என்று. அப்படி என்றால் ஆபிரகாம் வேறு பிரிக்கப்பட்டவன், ஆபிரகாம்
ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் என்றாலே கர்த்தர் பிரித்தெடுத்த ஒரு தேவனுடைய மனுஷன். பிரித்தெடுத்தவளுடைய வாழ்க்கையில ஒருவேளை குனிஞ்ச ஒரு நிலைமையா இருக்கலாம். ஆனா உன்னுடைய தலை குனிந்த நிலைமைய என் கர்த்தர் தலைய நிமிர பண்ணுவா. என் கர்த்தர் தலைய நிமிர பண்ணுகிற தேவன் அவர். ஃபுல்லாவே குனிஞ்ச நிலைமை தான். அவளுடைய பேரு என்னன்னு போட்டிருக்கு? கூனியான ஸ்திரீ. யோசிச்சு பாருங்களேன். கடன்காரியான ஸ்திரீ, நிம்மதி இல்லாத ஸ்திரீ, வேதனையான ஸ்திரீ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மையை பார்க்க முடியாத ஸ்திரீ, தோல்வி அடைந்த ஸ்திரீ, டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிற ஸ்திரீ, அந்த மாதிரி கூனியான ஸ்திரீ, வியாதியான ஸ்திரீ மாதிரி கூனியான ஸ்திரீ. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் ஒருவேளை அதை ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ தெரியல, அதை பற்றி பேசணுன்னே தோணுது. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு பேச வைக்கிறார் என்றால் அநேகருடைய கூனி இருக்கிற நிலைமையை நிமிர பண்ண போகிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆனால் 18 வருஷமாக அவள் சபைக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறாள். 18 வருஷமா அப்படி தானே? என்னமோ அன்னைக்கு மட்டும் என்டர்டெயின் பண்ண வந்த மாதிரி இல்லை. 18 வருஷமாக சபைக்கு வருகிறா. பல வருடங்களாக மாற்றம் இல்லையே. சில நபர்களுடைய வாழ்க்கையில் 18 வருஷமா நீ தலை குனிஞ்ச நிலைமையை தான் என் கர்த்தர் தலையை நிமிர பண்ண போகிறார். 18 வருஷமா, 19 வருஷமா, 20 வருஷம்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க தெரியுமா? அந்த வருடங்கள், அந்த வருடத்தை தான் என் கர்த்தர் நன்மையால் முடிசூட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல வருடமா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, என் டீனேஜ் பருவத்தில் இப்படி தான் இருந்துச்சு, என் வாலிப பிராயத்தில் இன்னும் மோசமாயிட்டு, என்னுடைய திருமணம் முடிஞ்சிச்சு, எல்லாம் நான் கையை தொட்டாலே தோல்வி நினைச்சு கொண்டிருக்கிறியா? எங்க போனாலும் நான் குனிஞ்ச ஒரு வாழ்க்கை நினைக்கிறீங்களா? ஏன் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ சும்மா ஒரு கடமைக்காய் நம்ம ஆராதிக்கல. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். அந்த தலையை நிமிர பண்ணுகிற தேவன் தான் அந்த கூனியான ஸ்திரீயை அழைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், எந்த சூழ்நிலையில ஒருவேளை குனிந்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, அந்த குனிஞ்ச தலை நிமிர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த இடத்துல கூனியான ஒரு நிலைமையில இருக்கிறோமோ, அந்த கூனியான சூழ்நிலை நிமிர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது எந்த இடத்துல குனிஞ்சிருந்தாலும், சில நேரம் வேலைக்கான காரியத்தில் குனிஞ்சிருப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா, அவங்கள மாதிரி நான் அச்சீவ் பண்ண முடியலையே, நான் எதிர்பார்த்த லெவல் இவ்வளவு, ஆனால் நான் அந்த லெவல், மற்றவங்களாம் ஈஸியாக அடைகிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டு உடஞ்சி நொறுங்கி அந்த லெவலை அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, தொட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை விட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த வயசில் நான் செட்டில் ஆகிருக்கணும், ஆனால் இன்னும் நான் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? 18 வருஷமாக கூனியாக இருக்கிறேன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அவள் நிமிர்ந்து நடந்திருக்கணுமே. உண்மை தானே? என்னைக்கும் அவள் தலையை நிமிர்ந்திருக்கணும். ஆனால் இத்தனை வருஷமாகியும் சபைக்கு வருகிறவள் தான், சர்ச்சுக்கு போகிறா அப்படின்னு ஆண்டவரை தேடுகிற ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனால் அவளுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் கூனியாக இருக்கிறா. நாட்கள் ஆக ஆக அவளுடைய விசுவாசம் இருக்கும். ஆனாலும் நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பா. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நம்ம அப்படி தானே இருப்போம். நான் என்ன ஆண்டவரை பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்படி தான் நினச்சிருப்பாளா இருக்கும். நான் அந்த பேசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன், ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நான் கூட யோசித்தேன், நம்ம இருந்தாலும் இப்படி தானே யோசிச்சிருப்போம். எத்தனை வருஷமா என்னைக்கே நான் செட்டிலாக இருக்கணும், ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி? நான் உங்களை தானே தேடுறேன், வேறு என்ன தப்பு பண்ணுறேன், உங்களை தானே பார்த்துருக்குறேன், உங்களை நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் எத்தனை வருஷமாக நான் இப்படி குனிஞ்சிருக்கிறது, எத்தனை வருடமாக குனிஞ்சே இருக்கிறது. தலை எந்த இடத்துலையும் நிமிர முடியலையே, எந்த செக்மெண்ட்லேயும் தலை நிமிர்ந்து நிற்க முடியலையே. கல்யாண வீட்டுக்கு போனாலும் குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது, இழப்பு வீட்டில் போனாலும் குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது, பிறந்த நாள் வீட்டுக்கு போனாலும் குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடியும் குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. தலை நிமிரணும்னு நினச்சாலும் தலை குனிஞ்ச தலையை கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? பல வருடங்கள் குனிஞ்சிருந்த தலை, குனிந்திருந்த கூனி என்ற
ஸ்திரிய வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ட உடனே அவள் என்ன செய்கிறார்? அவளை சுகப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், கத்த தலையை நிமிர பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. எந்த சூழ்நிலையில் குனிஞ்சு போயிருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில், யாதே சூழ்நிலை, வசனம் சொல்லுகிறது, அவர் நிமிர்ந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்தா தெரியுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறினான். சில நேரம் ரொம்ப லாங் டைமாக இந்த கூணின நிலைமை இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடுக்கப்படுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவாய் பெருக்கம் உண்டு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ ஒடுக்குனா பெருக்கம். எவ்வளோ வருடமாய் அவள் கூனியாக இருந்தாலோ அவ்வளோ வருடத்துக்கேற்ற ஆசீர்வாதத்தை அவள் சுதந்தரிப்பாள். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. மோவாபில் நான் ரொம்ப நல்லா தானே இருந்தா. அவளுடைய, நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன் அவளுடைய வாலிப பிராயத்தில் அவள் நல்லா தான் இருந்திருப்பா. மோவாபில் தான் இருந்தா. மோவாபில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எல்லாம் உலகத்தார்கள், ஆனால் தேவனை தெரியாது. ஆனால் நகோமியோட வருகிறா. கணவனே இழந்தா, எல்லாம் இழந்துச்சு. அந்த பாட்டி கூட வர்றது எப்படியும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். உண்மை தானே? விட்டுட்டு எல்லாருமே விட்டுட்டு போகிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இவ கூட போகாத, எல்லாரும் செத்து செத்து போகிறான், இருக்கிறவன் யாருக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவளுக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? தேவனோட உள்ள ஒரு கனெக்ஷன். நகோமி எல்லாம் இழந்தா, ஆனால் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணியிருக்கிறா. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். எல்லாம் இழந்தா, ஆனால் ரூத்து போகிறா. ஆனால் எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நேற்றுக்கு சாட்டர்டே கூட ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன். ரூத்து ஒரு நிலத்தில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கா? கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறா. பொறுக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு என் தேவன் நினச்சிருந்தா அதே மாதிரி கதிரை பொறுக்கிற ஒரு கணவனை கொடுத்துருக்கலாம். உண்மைதானே? ஆனால் என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. அவ பொறுக்கி கொண்டிருந்த நிலத்தையே ஆளுகை செய்யக்கூடிய அளவில் என் கர்த்தர் அவ சீசனை மாற்றினா. நான் சொன்னது, ஒருவேளை இப்போ உன்னுடைய நிலைமை பொறுக்கி கொண்டிருக்கிற நிலைமையா இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் உன்னுடைய சீசனை மாற்றும் போது சில நிலத்தையே ஓனர்ஷிப் ஆக்கக்கூடிய அளவில், சில இடத்துல ஸ்திரமாக இருக்கக்கூடிய அளவில், தலை நிமிர்ந்து சில பிஸ்னஸை பண்ணக்கூடிய அளவில், ஊழிய வாசல்லையும் உயர்வுகளை தருவார். உலக பிரகாரமாகவும் சில தொழில்ல பிசினஸ்ல சில ஆசீர்வாதங்களை தந்து அந்த தேசத்திலே செழித்து இருக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ தேசத்துல உயர்ந்திருந்தார். யோசிச்சு பாருங்களேன். கதிர்களை பொறுக்கிறவ. நம்ம அப்படித்தானே நினைப்போம். நம்ம வரந்தா என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறதுனால அத மாதிரி கூட கதிர் பொறுக்கிற ஏதோ ஒரு உண்மை தானே? நம்ம மைண்ட் அப்படிதான். அதனால தான் நம்ம எதுவுமே நினைக்க கூடாது. உன்னுடைய நினைவுகள் அவர் நினைவுகளும் அல்ல, உன்னுடைய வழிகள் அவர் வழிகளும் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உனக்காக வாசல்களை திறக்கிற தேவன் அவர். அவன் நினைச்சிருந்தா, அவன் நினைச்சிருப்பா, அப்படித்தானே நினைச்சிருப்பா. அவ ஸ்டாண்டர்டு அந்த லெவல் தான் நினைச்சிருப்பா. ஆனா என் கர்த்தர் எப்படி பண்ணார் தெரியுமா? அவளை நோக்கி பார்த்த நேரத்துல அவளுடைய சீசனை மொத்தமாக மாற்றினார். நான் ரூத்தை மட்டும் சொல்லலை, நான் இங்கே இருக்கிற சில ரூத்துகளுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆசீர்வாதம் சில வேளை பொறுக்கி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கலாம். சில ஒவ்வொரு நாளும் என்ன ஆண்டவரே, என்னுடைய ஈபிக்கு தானே பத்துது, என் குடும்ப செலவுக்கு பத்தலை, வாடகை கொடுக்கறதுக்கு தான் பத்துது, ஆனால் வேற ஒன்றும் வருமானம் இல்லையே, செலவுக்கு தான் பத்துது, ஆனால் மீதம் எடுக்க ஒன்றும் இல்லையே நினைக்கிற. ஆனால் கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்துல மீதம் எடுக்க பண்ணுவார், மீதம் எடுக்க பண்ணுவார். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? உங்க தொழில்ல மீதம் எடுக்க பண்ணுவார். உங்க குடும்ப ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் என் கர்த்தர் மீதம் எடுக்க பண்ணுவார். கையை ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். மீதம் எடுக்க பண்ணுகிற தேவன் அவர். ஒருவேளை இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காலியாகி போகுது. ஆனா கர்த்தர் சீசனை மாற்றும் போது அந்த இடத்துலயே
கொஞ்ச காலமாய் பாட அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அதோட விட மாட்டார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், நிலை நிறுத்துவார். எத்தனை பேருடைய தொழில் நிலை நிறுத்தப்படணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருடைய ஸ்தாபனங்கள் நிலை நிறுத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரா என் கர்த்தர்? நான் விசுவாசிக்கிறேன், சபையை என் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். எஸ்டாப்ளிஷ். ஓ, கொஞ்ச காலமாய் பாட அனுபவிக்கிற அந்த கூனியான ஸ்திரீய, அந்த குனிஞ்சு போன ஸ்திரீய, தலையே தூக்க முடியாத ஸ்திரீய என் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்ச காலமாய் பாட அனுபவிக்கிறாய் என்றால் உனக்கு தான் அந்த வார்த்தை. கர்த்தர் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலையும் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம், பெருக்கத்துக்கான 4 திறவுகோல்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடணும். அந்த பெருக்கத்துக்கான 4 திறவுகோல்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. சபைகள் என்ன செய்தான்? சமாதானம் பெற்று. முதல்ல தேவையே சமாதானம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, சமாதானம்னு சொல்லுங்க. அவங்க வேற அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீ அடுத்த வாரம் கோவப்பட்டாங்கன்னா அடுத்த வாரம் வேற யார்கிட்டயாவது உட்காந்துக்கோங்க. ஓகே, இது சமாதானம். முதல் தேவை நமக்கு சமாதானம். எப்பவுமே எப்படி தெரியுமா, நான் மார்னிங் சர்வீஸ்லேயும் சொன்னேன், இந்த முன்னாடி பஸ்ஸில் வந்து எப்படின்னா 4 டோர்ஸ் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி பஸ்? பழைய பஸ் 4 வாசல் இருக்குல்ல, 4 போகிறதுக்கான 4 என்ட்ரி இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கூட்டமாக ஒரு ஸ்டாப்பில் ஒரு டோருக்கிட்டேயே கூட்டமாக போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா இன்னொரு சைடு கதவு ஃப்ரீயாக இருக்கும். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? அது கவனிச்சிருக்கீங்க? ஆமாம், கூட்டமாக ஒரு இடத்துல ஏறிடுவோம். ஆனால் பக்கத்தில் ஒரு கதவு சும்மா தான் இருக்கும். ஆனால் அதை நெருக்கிறதுக்கும் அதை நசுக்கிறதுக்கும் ஒருத்தருமே. ஆனால் கொஞ்சம் சமாதானமாக யோசிக்கிறவங்க மட்டும் பேசாமல் கிளம்பி என்ன செய்வாங்க? அந்த செகண்ட் டோரில் போவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? ஆமாம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைக்குள்ளே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயம் நம்ம நினைக்கிறது நடக்கவே செய்யாது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். என் வீட்டில் பெனின் ஆக்சுவலி பெனின் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான்ல, அப்போ எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனால் அவன் வீட்டுக்கு வருவான். அந்த டைமை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் எங்கே டென்ஷன் ஆகிரும். பொண்ணு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுவோம், என்ன நடக்குது? அது ஒரு 5 நிமிஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ளே எதெல்லாமோ சிந்தனை ஓடும். ஸோ இது நான் பெனினுக்கு மட்டும் சொல்லலை, இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்கிட்ட கேட்டாலும் தெரியும். கொஞ்சம் டைம் தாண்டினதும் மண்டை எங்கெல்லாமோ சிந்தனை ஓடும். அதுவும் பசங்களை வச்சுருக்குறோன்னா எங்கேயோ சிந்தனை எப்படி எல்லாமோ ஓடும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அந்த டைம் தாண்டலை, வீட்டுக்காரர் வர வேண்டிய டைமுக்கு வரலை, இல்லை பிள்ளைங்க வீட்டுக்கு வர வேண்டிய டைமுக்கு வரலைனாலே கொஞ்சம் யோசனை எல்லாம் வித்தியாசமாக ஓடும், பயப்படுவோம், எதெல்லாமோ வரும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நினச்சது நடக்கவே நடந்திருக்காது. ஒரு கிளாஸ் டீச்சர் லேட்டாக முடிச்சிருப்பாங்க, இல்லை அவன் தான் கிளாஸில் அங்கே யார்கிட்டயாவது பேசிட்டு வந்திருப்பான், உண்மை தானே? ஆனால் நினச்சது நடக்காது. ஆனால் அந்த ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேப்புக்குள்ளே என்னெல்லாமோ யோசித்து சிந்தனை எல்லாம் அப்படியே மண்டை குழம்பிடும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? உள்ளே இருந்துட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு தூங்கிட்டாங்க, நீங்கள் வெளியே தான் தட்டுறீங்க, கதவே திறக்கலை, சிந்தனை எங்கெல்லாம் போயிடும். அவ்வளோதான், விட்டால் கதவை அடித்து உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். உண்மை தானே? ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயம் நடந்திருக்காது, நடக்கவும் செய்யாது. ஆனால் பயந்து கொண்டு எதெல்லாமோ யோசிப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நம்முடைய எதெல்லாமோ யோசிச்சுட்டு இருப்போம். நம்முடைய யோசனை எங்கெல்லாமோ போகுது, எதெல்லாமோ யோசிக்கிறோம். யோசித்து 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 யோசித்தே நடக்காத விஷயத்தை யோசிப்போம். ஆனால் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், முடிவு வேறையாக இருக்கும். ஆனால் யோசிக்கிறது தான் பலமாக இருக்கும். நம்ம இதில் ஹாஸ்பிட்டலில் டென்டல் இதில் இருக்கிறதுனால சில நேரம் ஒரு சின்ன வாய்ப்புண்ணாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே வரும்போது எப்படி யோசிப்பாங்க? கேன்சராக இருக்குமோ இப்படின்னு யோசித்து கேன்சர்னு கற்பனை பண்ணி அதுக்குள்ளதெல்லாம் இப்போ கூகுளில் இருக்கு இல்லையா, அதை பார்த்து சர்ச் பண்ணி டிசைட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் என்னது? ஒரு வாய்ப்புண்ணு தான்.
இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த யோசனை இருக்கே ரொம்ப மோசம். அந்த சிந்தனையில் இருக்கிற யுத்தம் இருக்குதே அதுதான் ரொம்ப மோசம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்னையிலேருந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஓவர் திங்கிங்கை ரொம்ப யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. நம்ம சபையில் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சபையில் இப்படி தான். ஆமாம், அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும், ரொம்ப என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ரொம்ப யோசித்தாலே டேஞ்சர். கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கணும். யோசிக்காமல் இருந்தாலே, ஏன்னா யோபு சொல்கிறார், நான் பயந்தது எனக்கு. அப்போ பயம் எப்படி வரும்? யோசனை ஒரு லெவலை தாண்டி நெகட்டிவாக யோசிச்சு வரும்போது பயம் வரும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆனால் நீ பயந்தா அது உனக்கு நேரிடும். நீ பயந்தா அது உனக்கு நேரிடும். பயப்படாமல் இருந்தா, ஒரு சமாதானமாக இருந்தா, என் கர்த்தரை ஆளுகை செய்து நடத்துவார். இன்னைக்கு நம்முடைய ஷைன் இந்தியா திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன தேவை தெரியுமா? ஒரு சமாதானம். எது யோசனை வந்தாலும் ஒன்றும் நடக்காது. அது என்ன வந்தாலும் எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எது வந்தாலும் என்ன வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது நிறைய நேரம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையே இருக்காது. ஆனால் நினைவு தான், யோசனை தான் பயங்கரமாக இருக்கும். எங்கெல்லாமோ யோசிப்போம், எதெல்லாமோ யோசிக்கிறோம். யோசித்து 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 சிந்தனையினாலேயே வீணராய் போகிறோம். இன்னைக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? ஒரு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. எதுவுமே யோசிக்கலைன்னா நீங்கள் எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்கன்னு கேட்க போகிறோம். அப்போ பெருக்க வேணும்னா முதல் விஷயமே நம்ம சிந்தனை சரியாகணும். சிந்தனையில் ஒரு சமாதானம் உண்டாகணும். ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. ரொம்ப யோசனை இருக்கக்கூடாது. நடக்காத விஷயத்தை யோசித்து 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 இப்படி நடக்குமோ என்கிற ஒரு பயம். நடந்தால் பார்த்துக்கலாம், இது அது நடக்குமோன்னு நினச்சே பயந்து கடைசி நடந்துட போகுது. அதனாலேயே யோசிக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம், அந்த சமாதானத்தை கர்த்தர் தான் தர முடியும். போன வாரம் சொன்னேன், எந்த புயலாக இருந்தாலும் என்ன செய்யணும்? ஸ்டெடியாக நிற்கணும், வசனத்தில் நடக்கணும்னு சொன்னேன். ஸ்டெடி இன் த ஸ்டார்ம். புயலின் மத்தியில் நீ ஸ்டெடியாக நின்று தான் ஆகணும். பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில், யாருக்காவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கா? கொஞ்சம் நல்ல கையெழுத்து காமிங்களேன். யாரை கேட்டாலும் பிரச்சனை. 1 வயசு பிள்ளை முதல் எத்தனை வயசு தாத்தாட்ட போய் கேட்டாலும் எல்லாருக்கும் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. ஆனால் யோசனையினால் உன்னுடைய சமாதானம் கலைகிறது நிமித்தம் எப்பொழுதுமே பெருக்கம் உண்டாகாது. ஆசீர்வாதம் வேணும்னா சிந்தனை கரெக்டாக இருக்கணும். ஒரு சமாதானம் வேண்டும். ஒரு இங்கே சமாதானம் இருக்கு, ஆங்கிலத்தில் ரெஸ்ட்டுன்னு இருக்கும். ரெஸ்ட் வேணும் நமக்கு. எதுக்கு ரெஸ்ட் வேணும்? சிந்தனைக்கு ரெஸ்ட் வேணும். உங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போவே ஒரு சமாதானம் இங்கே தெரியுது. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற வெளியே தெரிகிற சமாதானம் உங்கள் சிந்தனைக்குள்ளேயும் உங்கள் இருதயத்துக்குள்ளேயும் ஆழக்கடவுது. ஒரு சமாதானம் வேணும். இனிமேல் எந்த யோசனை வந்தாலும் நீங்களே சொல்லணும், ரொம்ப யோசிக்காத, ஒன்றும் நடக்காது அப்படின்னு நீங்களே சொல்லி ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி போனால் என்ன ஆகும்? தொழிலை தொடங்குவோம், 1 வருஷம் கூட தாண்டி இருக்காது, ஆனால் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஐயோ ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. அந்த ஒன்றும் இல்லைன்னு யோசிக்க 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 அந்த சிந்தனை வாயில் வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? வாயில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அது அப்படியே வீட்டிலையும் தொழிலில் என்ன வந்துடும்? ஒன்றும் இல்லாமல் ஆகும். பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் தருவார், எனக்கு கர்த்தர் நடத்துவார், என் கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி பாருங்களேன், கர்த்தர் நடத்துவார். எலியாக்கு காக்காவும் இறைச்சியும் உண்டுன்னா நமக்கு காக்காவும் ஆமாம் சிக்கனும் உண்டு. எலியாவை போஷித்த தேவன் நமது போஷிப்பார். ஏன்னா அவர் எலியாவின் தேவன். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? அவர் எலியாவின் தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன், பெருக்கத்தின் தேவன். அந்த தேவன்
எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, முதல் காரியம் பயப்படாமல் சமாதானமாக இருக்கணும். எது வந்தாலும், ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் நம்ம எப்படி தெரியுமா, பிரெயின் டியூமர்னு நினச்சிருவோம். ஆமாம், சின்ன காய்ச்சல் வந்துச்சுன்னா பிளட் கேன்சர், நம்ம எல்லாமே ஹையாக எதிர்பார்ப்போம். அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் நடக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுங்கள். ஒன்றும் நடக்காது, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே நடக்காது. சமாதானம், கர்த்தர் சிந்தனையில் ஒரு சமாதானம் உண்டாகும். நல்லா தான் இருப்போம். அன்றைக்கி ஒருத்தங்க, ஒரு 45 வயசு தான் ஆகுது, ஒருத்தங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ஒரே பயம் என்ன தெரியுமா, ஒரு 70-80 வயசாக்கி நான் படுக்கலான்னா என்ன யார் பார்ப்பாங்கிறது தான் டைமாக எனக்கு பயம். நான் யோசித்தேன், உனக்கு என்ன வயசு, என்ன யோசிக்கிறேன்? ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன், அதை நினச்சே பயந்து பயந்து அதுக்கான ப்ரிகாஷன் எதுக்கு, படுக்கையில் கிடந்தா பார்க்குறது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம நிறைய தடவை வித்தியாசமாக யோசிப்போம். யோசிச்சு பயந்து பயந்து இருப்போம். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு ஒன்றும் நடக்காது, எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். இவ்வளவு நாள் நீங்கள் யோசித்ததா நடந்திருக்கு, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் என்ன பிளான் பண்ணி நடந்திருக்கு, எதுவும் நடக்கலை. அவர் என்ன திட்டம் பண்ணாரோ அதுதான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் திட்டம் பண்ணினது தான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. முதல் தேவை சமாதானம். முதல்ல தேவை நமக்கு சமாதானம். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, எடிஃபிகேஷன், ஒரு பக்தி விருத்தி அடைந்துன்னு இருக்கும். அவங்களுக்கு தெரியும், பக்தி விருத்தி அடையணும்னு நம்ம என்ன செய்யணும், அந்நிய பாஷையை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாகிறான். அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு அந்நிய பாஷையில் ஜெபிக்க தெரியாது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அந்நிய பாஷையின் கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். ஏன்னா அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுவோம். ஆவியானவரால் நடத்தப்படணும், அப்படி தானே? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1வது அதிகாரத்தில், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்போ? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி. அப்படின்னா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்சம் இருந்துச்சா? இல்லை, நம்முடைய ஆவி இருந்தது. அதுதான் முன் குறிக்கிறது. முன்னாடி அவருக்கு தெரியும். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செய்கிறார், நம்மை சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ முன்னாடியே ஆசீர்வதிச்சிட்டார் கர்த்தர். அது அந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம ஸ்பிரிட்டுக்கு தெரியும், நம்முடைய ஆவிக்கு தெரியும். அதனால் நம்ம ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எப்போவுமே எப்படி தெரியுமா யோசிப்போம், நமக்கு தெரிஞ்சது அந்த ஒரு கதவு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இங்கே இருக்கிற கதவை விட்டுருவோம், அந்த கதவை தான் தேடுவோம். எனக்கு அந்த கதவு திறக்கணும், அந்த கதவு திறக்கணும், அந்த கதவு இங்கே பார்த்துட்ருக்கோம். ஆமாம், அங்கேயும் ஒரு கதவு திறக்குது, ஆனால் அந்த கதவுக்கு பக்கமும் நமக்கு தெரியாது. இந்த கதவை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்னொரு கதவை திறந்து வச்சிருக்கிறார், அந்த பக்கம் போகிறதே இல்லை. நமக்கு சில அடைஞ்சு போன கதவை தான் தட்டி கொண்டிருக்கிறோம். நமக்கான கதவை திறக்கணும்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். பக்தி விருத்தி அடைந்த சபையில் ஒரு பெருக்கம் வரணும்னா சபை எப்படி இருக்கணும்? ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையாக இருக்கணும். டங்ஸ் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் கர்த்தர் ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவனுடைய பிள்ளைகளே. அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், பக்தி விருத்தி உண்டாகும். அப்போ செகண்ட் கீ என்னது? பக்தி விருத்தி உண்டாகணும். முதலாவது சமாதானம் வேணும்னு சொன்னேன், ரெண்டாவது கீ பக்தி விருத்தி உண்டாகணும். அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு. கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஏன்னா பெருக்கம் வேணும்னா நமக்கு ஞானம் வேணும். ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால தான் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏதோ மனுஷனுக்கு பயப்படுற மாதிரி மனுஷன் சொல்லுவான். மனுஷனுக்காக சில சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அம்மா ப்ரேயர் பண்ணியான்னு கேட்டாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். உண்மை தானே? சின்ன பிள்ளைகளை அப்படி தான் ஃபுட் எடுத்து வச்சுட்டு அம்மா கேட்பாங்க, அம்மா சத்தம் போடுவாங்க, அதுக்காக ஃபுட்டுக்காக ப்ரேயர். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ப்ரேயர் எதுவும் இல்லையே, அந்த பயம் இல்லை.
மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும். பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வேணும். அதான் நான் சொன்னேன், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அனுதினமும் சிலுவையை சுமக்கணும்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அறைந்தது போல நம்முடைய மாம்ச குணங்களை சிலுவையில் அறையணும். மாம்ச குணம் நமக்கு என்றைக்குமே நிறைய விஷயம் நம்முடைய மாம்சத்துக்கு பிடிக்கும், உண்மைதானே? நிறைய காரியம் பிடிக்கும். ஆனால் அவருக்கு பிடிக்கலையா? இயேசுவுக்கு பிடிக்காத குணங்கள் எனக்கும் வேண்டாம், நான் அதை செய்ய விரும்பலை. ஒரு பரிசுத்தமான ஜீவியம். He demands holiness. அவருக்கு ஒரு பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே சில நேரம் பரிசுத்த குலைச்சலான காரியம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடணும். உங்கள் காருக்குள்ளே சில நேரம் பரிசுத்த குலைச்சலாகிற தேவனுக்கு பிடிக்காத காரியம் இருந்தால் அதை மாற்றிடுங்க. சில மியூசிக் ஒருவேளை ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில காமெடிஸ் ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில ஷோஸ் ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் மாற்றிடுவோமே. நம்ம தொழிலில் தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியம் இருந்தாலும் மாற்றிடுவோம். ஒரு பரிசுத்தம், ஏதோ மனுஷனுக்கு முன்னாடி பரிசுத்தம் அல்ல, உண்மையிலே ஹார்ட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். உண்மையிலே ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இருதயத்தில் உண்மையான ஒரு மாற்றம் உண்டானால் நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தருவார். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, தேவனுடைய பிள்ளையை வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படி என்றால் கர்த்தர் ஆசீர்வதித்தா மட்டும்தான் ஐஸ்வர்யம் உண்டு. அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். கூட்டுறதுன்னா என்ன தெரியுமா? 50-50. உண்மைதானே? 50% பிளஸ்ஸிங்கும் 50% வேதனையும் இருக்கவே இருக்காது. அங்கே ஒன்றும் 50%. ஆனால் சில நேரம் நமக்கு ஒரு 10% 20% தான் ஏதாவது பிரச்சனை வரும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா ஒரு பாடுகள் வழியாக போய் அடுத்தடுத்த கட்ட உயர்வுக்குள்ளே போவோம். அப்போ அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கர்த்தர் இறங்கி வரணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம வீட்டில் கர்த்தர் தங்க வேண்டும் என்றால், வாசம் பண்ண வேண்டும் என்றால் அந்த வீடு பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் எல்லாம் இன்றைக்கே என்ன செஞ்சுருவோம்? விட்டுருவோம். ஓகே, முதல்ல நான் சொன்ன சிந்தனையில் சமாதானம் வேணும். ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. தேவையில்லாத எதுவும் யோசிக்கக்கூடாது. நீ பயந்தா அது உனக்கு நேரிடும். பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்கணும். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பலன் இருக்கணும். ஸ்டெடி இன் த ஸ்டார்ம். எந்த புயல் அடித்தாலும் ஸ்டெடியாக நிற்க வேணும். இரண்டாவதாக ஒரு பக்தி விருத்தி, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்க தெரியாதுன்னா ஆண்டவர் கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆண்டவர் அந்நிய பாஷையின் கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறது ஏதோ ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்காக இல்லை, சண்டே மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறதுக்காக இல்லை. வீட்டில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அப்படியே ஆவியில் நடத்துவார். ஆவியில் நடத்துவார்னா ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்ன பேசணும், எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, என்ன வழியில் போகணும், அந்த வே, அந்த ஸ்டெப், அந்த டோர்ஸை காமிச்சு தருவார். அதனால தான் நான் சொன்னேன், சில கதவுகள் கர்த்தர் சில நேரம் இதில் கதவை திறந்திருப்பார். நம்ம இதுக்கிட்ட தான் நிற்கிறோம், ஆனால் அந்த கதவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில நேரம் கர்த்தரும் அப்படி தான். இந்த பஸ்ஸில் நான் டோர்ஸ் சொன்னேன் தெரியுமா, 4 வழியாக ஏறலாம், ஆனால் ஒரு கதவுக்குள்ளே கூட்டமாக ஒருத்தர், எல்லா கூட்டமும் ஒரு கதவை பார்க்கறதுனால நம்மவும் அந்த வழி தான் நமக்குன்னு யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வித்தியாசமான வழியை வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தது எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி வழி அல்ல, வித்தியாசமான வழிகள். உண்மைதானே? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? செங்கடல் வழி யாரும் கிராஸ் பண்ண முடியாது, ஆனால் என் பிள்ளைய செங்கடலில் திறந்து தான் நான் கொண்டு போவேன். அப்படி தான் வழியை வச்சிருக்கிறார். உண்மைதானே? ஆமாம். கோலியாத்து யாராலும் வீழ்த்த முடியாது, ஆனால் என் பிள்ளை சின்ன பையனா இருந்தாலும் கல்லை வச்சு வீழ்த்துவான். கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிற வே. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. நீ இந்த கதவு, இந்த வாசல், இப்படி தான் ஆசீர்வதிக்கணும், இப்படி கதவு திறக்கணும், இப்படி நடக்கணும், இந்த ப்ராசஸ் அப்படியெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் ஊரில் வச்சுருக்கணும்னா ஊரில் வச்சுருப்பார். ஃபாரின் கொண்டு போகணும்னா அவர் ஃபாரின் கொண்டு போவார். எந்த இடத்துல கொண்டு போகணுமோ அது அவர் கர்த்தர் பிளான்.
அது நம்ம டிசைட் பண்ணுறதோ சொந்த பந்தங்கள் சொல்லுகிறதோ அல்ல. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றீங்களா, ஆவியில் செபிக்க ஆரம்பிங்க. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். நிறைய நேரம் பிரச்சனை வரும்போது தான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இல்லை சண்டே சர்வீஸ் வரும்போது மட்டும்தான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வீட்டுகளில் அப்படியே வித்தியாசமாக சோத்துறோம் சொல்லி நடக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் மொத்தமாக நடத்துவதற்கு கண்ட்ரோலை மொத்தமாக அவர் கையில் கொடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் பரிசுத்தம். வீட்டில் உண்மையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். கர்த்தருக்கு பயந்தால் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தம் உண்டாகும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், பரிசுத்தமான ஜீவியம் ரொம்ப ஈஸி. முதல்ல தான் கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னேன், வண்டி டிரைவிங் படிக்கிறது முதல்ல கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் கேஷுவலாக வண்டி ஓட்டுவோம். இல்லை, ஃபர்ஸ்ட்டு சீட்டை அப்படியே பள்ளி மாதிரி ஸ்டியரிங் கிட்ட ஒட்டி போட்டு இப்படி உட்காந்து இப்படி எட்டி பார்த்துட்டு ஓட்டுவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கொஞ்ச நாள் ஓட்டி பழகிட்டோன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதே மாதிரி தான் பரிசுத்தமான ஜீவியமும். ஆரம்பத்தில் தடுமாறி இந்த ஷோ ஐயோ இதை விடுறது ரொம்ப கஷ்டமாச்சே, இது டெய்லி நான் பார்க்குறது, பரவாயில்ல இன்னைக்கு வேண்டாம், இனி வேண்டாம். இந்த பாட்டு இது எனக்கு வீட்டில் இந்த பாட்டு ப்ளே பண்ணால் தானே நல்லா இருக்கும், காரில் இது கேட்டால் தானே சுகமாக இருக்கும், இனி வேண்டாம். ஓகே, இந்த டாக்ஸ் ஓகே, இந்த பேச்செல்லாம் வேண்டாம். ப்ரேயர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், பைபிள் வாசிக்கிறது இன்னும் அதிகமாக்குவோம். இப்படின்னு கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வந்தாலே, ஏன்னா ஒருத்தர் மேலே பார்த்துட்டு இருக்கிறார், மனுஷன் பார்க்குறதுக்காக அல்ல, தேவன் பார்க்குறதுக்காக வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சாலே என் கர்த்தர் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோட இருக்கிற தேவன், நம்மோட வாசம் பண்ண விரும்புகிற தேவன். அன்னைக்கு ஆதாமை பார்த்தே கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆதாமோட வாசம் பண்ணணும்னு நினச்சார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மனிதர்களோட இருக்க விரும்புகிற ஒரே ஒரு தெய்வம் அவர் ஒருவர் மட்டும்தான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? மனுஷனே மனுஷன் கூட இருக்கணும்னு நினைக்கல, ஆனால் என் தெய்வம் மனுஷனோடு இருக்கணும்னு நினைக்கிறார். எவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வனை நம்ம ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். அந்த தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? நம்ம கூட வாசம் பண்ணுகிறதுக்கு நம்ம மாதிரியே மாறுகிறார். எத்தனை பேர் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம மற்றவங்களை தேடி அவங்கள மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம். ஆனால் நம்ம தேவன் எப்படின்னா, நம்ம கூட வாசம் பண்ணுகிறதுக்கு நம்மளை மாதிரி மாறுகிற தேவன். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காட் அவர், அவ்வளோ நேசிக்கிற ஒரு தகப்பன் அவர், அவர் அவ்வளோ நேசமானவர். அவர் நம்ம ஒதுக்கி விடுவாரா? அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவன். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதல், கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதல். அப்படி என்ற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நம்ம காதுகளில் கேட்கக்கூடிய அளவில் என்ன செய்யணும்? நம்முடைய சூழல் இருக்கணும். நிறைய சத்தம் கேட்டுட்டு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் பேசுறது கேட்கவே, வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார் என்று. வசனம் நீங்கள் வாசிங்கன்னா நிறைய இடத்துல அவர் உணர்த்துவார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எப்படி பேசுவார்? தீர்க்கதரிசி எலியா சொல்லும் போதும் சொல்லுவார், அது என்னது? ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்டேன். இப்போ மெல்லிய சத்தம் கேட்குறது, சுற்றி நிறைய சத்தம் கேட்கும்போது மெல்லிய சத்தம் கேட்காது. இப்போ ஃபேஸ்புக்கினுடைய சத்தத்தை ஆஃப் பண்ணணும், வாட்ஸ்அப்பினுடைய சத்தத்தை ஆஃப் பண்ணணும், யூடியூபினுடைய சத்தத்தை ஆஃப் பண்ணணும், ரீல்ஸினுடைய சத்தத்தை ஆஃப் பண்ணணும், சொந்த பந்தங்கள்கிட்ட சும்மா சிட்சாட் பண்ணுற சத்தத்தை ஆஃப் பண்ணணும். எல்லா சத்தமும் ஆஃப் பண்ணி இந்த வேத புத்தகத்தினுடைய இதை மட்டும் எடுத்து வாசித்து ஆண்டவரே நோக்கி பார்த்து அமைதியாக இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நிறைய நேரம் உடஞ்சி நொறுங்கி போய் பேசுகிறதுக்கே ஆளே இல்லாமல் நொறுங்கி போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க, ஒன்றும் செய்யாது, ஒன்றும் நடக்காது, பயப்படாத, இப்படியெல்லாம் நிறைய சவுண்டு கேட்டிருப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா இங்கே நிறைய நியூஸ் சத்தம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேம்ஸ், கிரிக்கெட் சத்தம், ஃபுட்பால் சத்தம், இதெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா எங்கே ஆண்டவர் சத்தம் கேட்குறது? நம்ம சுற்றி நிறைய சவுண்டு கேட்குறதுனால தான் பாதி பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் இஸ் எ கம்ஃபர்டர், தேற்றவாளர். அவர் தேற்றுகிற தேவன், தேற்றிக்கொண்டே இருக்கிற அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். உண்மைதானே?
நம்ம எத்தனையோ எப்போவுமே தேவன் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறதோட ரீசன் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் தேசத்தையும் எனத்தை எல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்கிறார். அவன் தனியாக இருந்தான். சில நேரம் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, காலேஜ்லேயும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, வேலை பார்க்குற இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆக மொத்தத்தில் ஃப்ரெண்டே இல்லை, நான் மட்டும் தனி. நீ மட்டும் தனியாக இருக்கிறேன்னா என் கர்த்தர் உன்னை ஃப்ரெண்டாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா ஆபிரகாம் தனியான மனுஷன். அந்த ஆபிரகாமுக்கு ஃப்ரெண்டாக இருந்தது யார் தெரியுமா? என் தேவன். வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமினுடைய சிநேகிதனாக இருந்தார். அப்போ யாரை எல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரோ, யார்கிட்ட எல்லாம் ஆண்டவர் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அந்த தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமே தனிமைப்படுத்துவார். நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவன் நேசிக்கிற எல்லா பாத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா தனிமையான மனிதர்கள். அவங்களோட யாருமே ஒட்ட முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் அன்லக்கி பர்சன், எனக்கு யாருமே இல்லை. காலேஜ்லேயும் யாரும் இல்லை, ஸ்கூல் பருவத்துலேயும் யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. யாரும் இல்லைல்ல, சர்வ வல்லமையுள்ள தகப்பன் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் யாரும் அண்ட முடியலை, யாரும் ஒட்ட முடியலை, யாரும் உங்கள் கூட இருக்க முடியலை. கர்த்தரே நேசிக்கிறார், கர்த்தரே அரவணைக்கிறார். ஹீஸ் எ கம்ஃபர்டர். நம்ம அரவணைக்கிற தேவன் அவர், நம்மை தேற்றுகிற தேவன் அவர், நம்ம கம்ஃபர்ட் பண்ணுகிற தேவன் அவர். அந்த கம்ஃபர்டரோடு நம்ம பேச ஆரம்பிக்கணும். நம்ம தேற்றவாளனோட பேச ஆரம்பிக்கணும். அவரை ஒரு ஃப்ரெண்டாக வைக்க ஆரம்பிக்கணும். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க அப்படியே அவர் ஃப்ரெண்டாக இருக்க நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகும். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஒரு பெருக்கம் வேணும்னா இந்த 4 காரியங்கள் வேணும். நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெருக்க வேணும். உண்மைதானே? எல்லாருமே ஒரு பெருக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தொழிலில் பெருக்க வேணும், வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், மீதம் எடுக்கணும். யாருக்குமே இருக்கிறது அப்படியே செலவாகி போகணும்னு ஆசையே இல்லை, மீதம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. தொழில் ஆசீர்வாதம் வேணும், ஏதோ பெருசாக வேண்டாம், கொஞ்சமாவது மீதம் எடுக்கணும். உண்மை தானே? அப்படி தானே யோசிப்போம். ஆனால் அது கொஞ்சமாவது இல்லை, ஆண்டவர் இன்னும் பலமாக மீதம் எடுக்க பண்ணுவார். ஏன்னா நம்ம தேவன் ஏதோ கொஞ்சமாக மீதம் வைக்கிற தேவன் அல்ல. ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருந்துச்சு. 5 அப்பம் 2 மீன் இருந்தாலும் கர்த்தர் 12 கூட நிறைய மீதம் எடுக்க பண்ணார். ஒருவேளை இப்போ உங்கள் கையில் இருக்கிறது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், சின்ன பிஸ்னஸ், சின்ன தொழில், சின்ன ஒரு ஆசீர்வாதம். அந்த கொஞ்சத்தை தான், அந்த உள்ளங்கை அளவு மேகம்தான் பெருமழையை கொண்டு வரும். அது சின்னதுதான், ஆனால் என் கர்த்தரால் அதில் ஒரு பெருமழையை கொண்டு வர முடியும். ஏன் கர்த்தரால் அதில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட முடியும். ஏன் தேவனால் அதில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட முடியும், ஒரு பெருக்கத்தை உண்டாக்க முடியும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு பெருக்கம் உண்டானது. ஆபிரகாம் ஒன்றும் இல்லை, ஒரு பரதேசியை போல அலைந்தான். உண்மைதானே? எதுவுமே இல்லை. ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருந்ததுனால தான் என் கர்த்தர் அங்கே போ, இங்கே போ, இந்த வழியாக போ, இப்படிலாம் சொல்லும்போது அவன் பாட்டுக்கு போக முடிஞ்சிச்சு. அவன் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். ஆனால் அவனுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அவனுடைய சீசன் ஒரு கொஞ்சங்காலம் பரதேசி மாதிரி அலைஞ்சிருப்பான். ஆனால் அதுக்கப்புறமா வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாயிருந்தான். ஈசாக்கு ஒன்றும் இல்லைதான், ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது, ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? யோசிச்சு பாருங்களேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயரிட்டு அழைக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நான் எப்போவுமே சொல்லுவேன், கடலில் தேவன் கடலை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? தண்ணீர்கள் பறவைகளை பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லுவாரா.
தண்ணியால் பறவையை பிறப்பிக்க முடியும்னு யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தெரியுது. அதனால தானே எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க தானே ஆதியாகமத்தில். ஆமாம், இப்போ ஆதியாகமம் எடுக்கண்டாம், இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜான்வரியே வாசிக்க வேண்டிய போர்ஷன் ஆதியாகமம். ஆமாம், யோசிச்சு பாருங்களேன். தண்ணி என்ன எதை பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்கிறாரு? பறவைகளை. அப்படின்னா ஏன் தேவனுக்கு தெரியும் தண்ணினால் பறவையை பிறப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு? அதே போல தான் நமக்குள்ள என்ன ஹிடன் ஸ்டஃப்னு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன்னா நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எதை கொடுத்தாலும் அவர் பெருக்குவார். அவர் கையில் 5 அப்பம் 2 மீன் போயிடுச்சுன்னா அதில் ஒரு பெருக்கம் உண்டானது. ஒரு உள்ளங்கை அளவு மேகமானா அதில் ஒரு பெருமழை உண்டாகிறது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவர் கையில் போனால் அது பெருக்கம் உண்டாகிறது. எதுவாக இருந்தாலும் பெருக்குகிற தேவன் அவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் பெருக்கத்தை தர தேவனை ஆராதிக்கிறோம். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம், எந்த வாசல் அடைஞ்சு போயிருந்தாலும், எந்த காரியத்தில் பெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அந்த காரியத்தில் என் கர்த்தரால் பெருக்கத்தை கட்டளையிட முடியும். ஒருவேளை கடன், கஷ்டம், பாரம், நெருக்கம், வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த இடத்துல வந்திருப்பீங்க, என் தேவனால் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட முடியும். நம்ம செய்ய வேண்டியது 4 காரியம். முதல்ல சமாதானம். நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், சமாதானம். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், சமாதானம். ஆமாம், சிந்தனையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். முதல்ல சமாதானம் தேவை. 2வதாக பக்தி விருத்தி உண்டாகணும். ஆவியில் செபிக்க ஆரம்பிங்க. 3வதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகணும். பரிசுத்தம் வேணும். 4வதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஃப்ரெண்டாக இருக்கணும். தேற்றுகிறவராய் மாறணும். கேளுங்க, ஆவியானவரே என் கூட இருங்க. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பெனிகினோட ஒரு புக் இருக்கும், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? நிறைய யாரும் வாசிக்கலையா? நான் சிப்ஸ் குரூப்பில் கூட போட்டிருந்தேன், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ்லையும் இருக்கும் அந்த புக்கு. காலையில் எழுமினதும் அவர் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியானவருக்கு குட் மார்னிங் சொல்லுவாராம். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? வேறு யாருக்கோ குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புகிறோம். நம்ம யாருக்கோ குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பும்போது அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு குட் மார்னிங் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய காலை அவரை வரவேற்கிறவராக இருக்கணும். நைட் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு குட் நைட் சொல்லணும். யாருக்கோ குட் நைட் மெசேஜ் அனுப்புறதில்ல. பரிசுத்த ஆவியானவரை என் கூட இருங்க. இந்த நாள் காலையில் இன்றைக்கி நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஆண்டவரே ஃபுல்லாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு காலையில் எழும்பும்போது வேலைக்கு போகிற நேரத்தில் நீங்கள் கூட இருங்க. நீங்கள் என் வருமானத்தில் ஆசீர்வாதத்தாங்க, சமாதானத்தை தாங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியம் வாழ்க்கையில் வேண்டாம், நீங்களே நடத்துங்க அப்படின்னு ஃபுல் கண்ட்ரோல் அவருக்கு கொடுக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதமே அநேக சாட்சிகள் உண்டாகும். எத்தனை பேர் என்னோட விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இந்த மாதமே ஒரு பலத்த சாட்சி உண்டாகும். அப்படியே இருக்கிற இடங்களை எழுமி நிற்கலாமா? உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அப்பாவை நோக்கி பார்த்து, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க, என் லைஃப்பில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நான் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே என் ஃப்ரெண்டாக இருங்க, என் நண்பனாக இருங்க, என்னை ஆற்றுங்க, என் கூட இருங்க, என் கையை பிடிச்சி நடத்துங்க தகப்பனே, என் கையை பிடிச்சி நடத்துங்க. கேளுங்களேன் அவரை நோக்கி பார்த்து. இந்த நாள்லேருந்தே அவர் நடத்தட்டுமே. 2025 முழுசாக நம்ம போராடணும். ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம் வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை. இந்த 2026 அவர் நடத்தட்டுமே. உன்னுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தட்டுமே. என்னால் முடியாதுப்பா, எல்லாம் நீங்கள் தான்ப்பா, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க. என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் மாற்றிடும், என் வாழ்வினை ஆசையா சொல்லுங்க, மாற்றிடும் இயேசுவே. என் வாழ்வினை மாற்றிடும்,
மாற்றிடும். இயேசுவை போலாக்கிடும். என் வாழ்வினை மாற்றிடும். இயேசுவே. என் வாழ்க்கை ஒரு சூழ்நிலைகள் மாறட்டுமே. என் வாழ்வினை மாற்றிடும். புதியதாய் மாற்றிடும். என் வாழ்வினை மாற்றிடும். இயேசுவே. என் வாழ்வினை என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இவ்வளவு நாள் இருந்த நெருக்கம் அல்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஓ, சூழ்நிலைகள் மாறட்டுமே. ஒரு பெருக்கம் உண்டாகட்டுமே வாழ்க்கையில. இயேசுவே. ஆசையாய் உம்மாலே முடியுமையா. என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவதற்கு முடியுமையா. என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆசையா சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண, என் வாழ்க்கையில பெருக்கத்தை கட்டளையிட என்னுடைய லைஃப்ல ஒரு பெருக்கம் உண்டாக, அந்த தொழில்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாக, அந்த வேலைக்கான காரியத்துல அந்த வேலையை தருவதற்கு உம்மால முடியும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்க உம்மால முடியும். அந்த வியாதியில இருந்து என்ன வெளியே கொண்டு வருவதற்கு உம்மால முடியும். உம்மால முடியும் அப்பா, உம்மால முடியும் சொல்லுங்க. ஆசையா உம்மால முடியும். வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகும். அந்த குடும்ப பிரச்சனையில இருந்து என்ன வெளியே கொண்டு வருவதற்கு, அந்த நிம்மதியற்ற நிலைமையில ஒரு நிம்மதியை தருவதற்கு, என் குடும்பத்துல நீங்க உலாவது. நீங்களே தலைவராயிருங்கப்பா. உம்மாலே முடியும். எந்த காரியம் நீங்க தோற்று போனீங்களோ, நீங்க பிரயாசப்பட்டு தோற்று போன காரியத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சொல்லுங்க. உம்மால முடியும், உம்மால முடியும். ஏதோ ஒரு பாடலாய் அல்ல, உம்மால முடியும். அந்த குடிகார கணவனை திருத்துவதற்கு உம்மால முடியும். அந்த தொழில்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்க உம்மால முடியும். அந்த வறுமையில இருந்து நான் வெளியே வருவதற்கு உம்மால முடியும். அந்த வியாதியில இருந்து நான் வெளியே கொண்டு வருவதற்கு உம்மால முடியும். என்னுடைய கிளினிக் ஆசீர்வதிப்பதற்கு உம்மால முடியும். என்னுடைய தொழில்ல ஒரு பிராண்டடா மாற்றுவதற்கு உம்மால முடியும். எனக்கு ஏற்ற ஒரு வேலையை தருவதற்கு உம்மால முடியும். உம்முடைய கை குறுகி போகலப்பா, உம்முடைய கை குறுகி போகல. அந்த காரியம், அந்த வாசல், அந்த புதிய பிசினஸ்கார காரியம் உம்மால முடியும். ஓ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதற்கு உம்மால முடியும். ஆண்டவரே உம்மால முடியும். அந்த கடன்ல இருந்து நான் வெளியே வருவதற்கு உம்மால முடியும். ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்துல ஆசீர்வாதங்களை உண்டாக்குற தேவன் நீங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க, அந்த ரொம்ப வருடமாய் திருமணமாகாம இருக்கிற என் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருமணத்தை உண்டு பண்ணுவதற்கு உம்மால முடியும். என் வாழ்க்கையில வாசல்களை திறக்க உம்மால முடியும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, இந்த நேரத்துல காதுகளை தொனிக்கிற சத்தம் தான் இது. உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளுக்காய் கதறுகிற தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுங்க. என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை, என் மகளுடைய காரியம், என் மகனுடைய காரியம் என்று ஒவ்வொன்றையும் சொல்லி வேதனையோட வந்திருக்கிறீங்களா? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆண்டவரே உம்மால முடியும் சொல்லுங்க. உம்மாலே முடியுமையா. ஆசையாய் உம்மாலே முடியுமையா. நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. அந்த உலகம் எதுவும் வேண்டாம், ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை மட்டும் போதுமையா. ஆசையா நீங்க மட்டும் போதுமையா. ஆசையா சொல்லுங்களேன். நீங்க மட்டும்
குடும்பத்துக்கு நீங்க தலைவராயிருங்கப்பா. என்னுடைய வேலைக்கு நீங்க தலைவராயிருங்க. உம்மால முடியும் ஐயா, உம்மால முடியும். என் படிப்பை ஆசீர்வதிக்கிறதுக்கு உம்மால முடியும். ஒரு தெய்வீக ஞானத்தை தருவதற்கு உம்மால முடியும். எனக்கு ஒரு அட்மிஷனை தருவதற்கு உம்மால முடியும். என்னுடைய அப்பாவுக்கு ஒரு வேலையை கொடுப்பதற்கும் உம்மால முடியும். அந்த அடைஞ்சு போயிருக்கிற கதவை திறக்கிறதுக்கு உம்மால முடியும். அந்த வருமானத்துல ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவதற்கு உம்மால முடியும் அப்பா. உம்மால முடியும், உம்மால முடியுமே. உம்மால முடியும், அது எந்த காரியம் அடைஞ்சு போயிருக்கிறதோ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவரே உம்மால முடியும் சொல்லுங்க. உம் கிருபை தாரும் ஐயான்னு சொல்லுங்க. கிருபை தாரும் ஐயா. உங்க கிருபை தாங்கப்பா. உங்க கண்ணுல தயவு தாங்கப்பா. தயவு கண்ணுலப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா. உங்க கண்ணுல கிருபைக்காக நான் வந்திருக்கேன். என்னால முடியல, இதுக்கு மேல என்னால நெருக்கத்தை தாங்க முடியல, இதுக்கு மேல நான் வேதனைப்படுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. உங்க கண்ணுல கிருபை தாங்கப்பா. அந்த குனிஞ்ச நிலைமைய தலைய நிமிர பண்ணுங்கப்பா. கிருபை தாருமை தலை குடிச்ச நிலைமைய தலைய நிமிர பண்ணுங்கப்பா. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது. ஆசையா ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆசையா ஆசையா நல்லா சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து உமக்கே ஆராதனை ராஜா. ஆராதனை உமக்கே. ஆசையாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Lira maudro shini maudro lara kedra maushi lara kedra maula shedro lara mala hatro shme lara baba ஆசையா ஆண்டவரை நோக்கி பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஆராதனை. பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவனுக்கு ஆராதனை. என்ன வாலிப பிராயத்திலே பாதுகாத்து இம்மட்டும் என்ன நடத்தி இருக்கிற தேவனுக்கு ஆராதனைன்னு சொல்லுங்க. உள்ளது ஆழத்திலிருந்து ஆராதனை, ஆராதனை. எஸ் லார்ட், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆசையா ஆராதனை உமக்கே. ஆசையா ஆராதனை உமக்கே. ஆசையா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய கையில கொடுக்கிறேன். எல்லாம் நான் உங்க கையில கொடுக்கிறேன். என் பாரத்தெல்லாம் உங்க கையில கொடுக்கிறேன். என்னுடைய வேதனையை உங்க கையில கொடுக்கிறேன். சமாதானத்தோடு நான் திரும்பி போகட்டும். சமாதானத்தோடு நான் போகணும். ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நொறுக்கப்பட்ட இருதயத்தின் காயங்களை கட்டுவீராக. காயங்களை கட்டுவீராக தகப்பனே. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் உடைவுகளை காயத்தை கட்டுவீராக தகப்பனே.
வைத்தியராய் நீர் இந்த கிரௌடுக்குள்ள ஆண்டவர் உலாவுகிறத பார்க்கிறேன். இருதயங்களையும் காயங்களையும் உடைவுகளையும் கட்டுகிற தேவனாய் இந்த இடத்துல நீங்க காயம் கட்டுகிற வைத்தியராய் நீ வெளிப்படுகிறதற்காய் நன்றி தகப்பனே. Yes, Lord. Yes, Lord. உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அப்படியே தலைக்கு மேல கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கூனியினுடைய தலையை நிமிர பண்ணினார் என்றால் பல வருடமாய் குனிந்து போன என் வாழ்க்கையை கர்த்தர் நிமிர பண்ணி என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தருவான் நம்புறவங்க மாத்திரம் முடிஞ்ச அளவு பலத்தோட கையை தட்டுகிறது. ஏதோ சும்மா கடமைக்காக தட்டக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலைகள்ல தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில, எத்தனையோ சூழ்நிலைகள்ல உங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் உங்களுடைய குடும்ப சமாதானத்தையும் திருடின சத்துருவை பின்தொடர்ந்து நீ பிடிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய விரல்களை என் கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவிப்பார். உன்னுடைய விரல்களை என் கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறார், என்னுடைய விரல்கள் யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்க கையை தட்டும் போது எப்படி தட்டணும் தெரியுமா? என் விரல் யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்படுகிறது. நான் என்கிட்ட போனதை நான் பின்னாடி தொடர்ந்து பிடிச்செடுக்க போகிறேன். ஒருவேளை உன்கிட்ட போன நகையா இருந்தாலும், பணமா இருந்தாலும், சொத்தா இருந்தாலும், எதுவானாலும் நான் பின்னாடி தொடர்ந்து பிரித்தெடுக்க போகிற நம்பிக்கையோட குனிந்து போன என் வாழ்க்கைய என் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். குனிந்து போன என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய என் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். குனிந்து போன என் குடும்ப ஜீவியத்தை என் கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். குனிந்து போன என் தொழில என் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். பல வருடமா நான் இந்த சபைக்கு வருகிறேன், உண்மைதான். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கலாம், இல்ல பல வருடங்களா இந்த இடத்துல இருக்கலாம். எத்தனையோ வருடமாய் நீ குனிந்த அனுபவமா இருந்தாலும் என் கர்த்தர் தலையை நிமிர பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு நம்புறவங்க மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை கூட என் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, ஆண்டவருக்கு, சர்வத்தை படைத்த தேவனுக்கு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரத்திலே, கையை தட்டி நன்றி செலுத்துகிற நேரத்திலே உன்னுடைய வருமானத்தை திருடி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை சமாதானத்தை திருடின சில வாசல்களை அடைச்சு போட்டு உன்னை நஷ்டத்துக்கு நேராய் கொண்டு போன சகல சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. சகல சத்துருவின் தந்திரங்களும் அழிக்கப்படுவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எந்த காரியத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கணுமோ, எந்த காரியத்தில் மாற்றம் உண்டாகணுமோ, எந்த வியாதியில ஒரு சுகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அந்த மாற்றம் இப்பொழுதே உண்டாகக்கூடிய அளவில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வசனம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ளவன் என் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசத்தை தந்திருக்கிறார் என்றால் அவரை துதிப்பதற்கு. எத்தனையோ சூழ்நிலையில செத்து போலாமா நினைச்ச நேரம் நீ உண்டு, சூசைட் பண்ணலாமா நினைச்ச நேரத்திலையும் என் கர்த்தர் உயிரை தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிங்க. நீ மௌனமா இருந்தால் கல்கள் கூப்பிடும். நீ மௌனமா இருந்தால் கல்கள் கூப்பிடும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே என்னை இம்மட்டும் பாதுகாத்தீங்க, நன்றி. இனியும் பாதுகாத்து ஒரு பெருக்கத்துக்கு நேராய் கொண்டு போக போறீங்க, அதற்காய் நன்றி. என்ன ஆசீர்வதிக்க போறீங்க? என் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை பெருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க போகிறதுன்னு சொல்லி விசுவாசத்தோட, நம்பிக்கையோட இந்த வாரம் முழுவதும் உங்க கையில நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த வாரத்தை உங்க கையில கொடுக்கிறேன். இந்த மாதத்தை உங்க கையில கொடுக்கிறேன். இந்த வாரத்துல இருந்து நான் பதிலை எதிர்பார்க்கிறேன் நம்பிக்கையோட. நல்ல முடிஞ்ச அளவு பலத்தோட கையை தட்டி எஸ் லார்ட், எஸ் லார்ட். சகல துதி கனம் உமக்கு மாத்திரமே, உமக்கு மாத்திரமே. குனிஞ்சு போன எங்க வாழ்க்கைய தலையை நிமிர பண்ணி ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார். பல வருடங்களாய் சிந்தனையை கட்டி வைத்து ஜெபிக்க முடியாம, நீ ஜெபிக்க இருந்தாலே ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில நெகட்டிவிட்டியை, தேவையில்லாத காரியத்தை கொண்டு போட்டு ஜெபிக்கவும் விடாம
சிந்தனையை கட்டுகிற சில கட்டுகளை உடைக்கிறேன்னு சொல்லுகிறார். கட்டுகள் உடைய போகிறது. பயத்தை கொண்டு போட்டு அந்த வியாதியில நீ அழிஞ்சு போக மாட்ட. மறுபடியும் வார்த்தை ஆண்டவர் திருப்பி திருப்ப சொல்லிட்டே இருக்கிறார். அந்த வியாதியில நீ அழிஞ்சு போக மாட்ட. அந்த வியாதி ஒன்றும் செய்யாது. நீ பயப்படுற மாதிரி அந்த வியாதி ஒன்றுமே ஒன்று பண்ணாது. உன் கர்த்தர் உன்னுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். உனக்கு சுகம் உண்டாகும். பிள்ளை படிக்கல, எதிர்காலம் என்ன ஆகும்? எல்லாமே ரெட்டிங்கில் வரான். என்ன நான் செய்யன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறியா? எல்லாம் ஓகே தான். என் பிள்ளை படிப்பு தான் எனக்கு பாரமாக இருக்கு. எல்லாம் சரிதான். என் பிள்ளையுடைய படிப்பு தான் எனக்கு பயமாக இருக்கு. என்னால் அடிக்கவும் முடியல, அடிக்கவும் மனசு வரல. என்ன ஆண்டவரே நான் செய்யணும்? என் பிள்ளை ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடு. அவர் நடத்துவார். உன் பிள்ளைய, உன் பிள்ளை அவர் நடத்துவார். உன் பிள்ளை அவர் நடத்துவார். அவரே நடத்துவார் உன் பிள்ளை. சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஏற்ற வழியில் என்னால் முடிஞ்ச அளவு நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இந்த படிப்பு காரியம் மாத்திரம் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஆண்டவரே. இப்படி தான் கதறி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேங்கிறார். உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேங்கிறார். என்னுடைய பிள்ளையே, எதை நினச்சும் புலம்பிட்டு இருக்காதீங்க. எதை நினச்சும் வேதனைப்படாதீங்க. எதை நினச்சும் துக்கப்பட்டு பாரப்பட்டு அப்படியே ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்களேன். அது என்ன பாரமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையோட இன்னைக்கு இந்த இடத்துல வந்தீங்க, அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்பாட்ட சொல்லுங்க, உங்கள் கையில் கொடுக்குறேன்ப்பா, உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், உங்கள் கையிலப்பா மொத்தமாக நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். சொல்லுங்களேன், சொல்லுங்க, ஆசையா நீங்க சொல்லுங்க. 1 சாமுவேல் 1:17 சொல்லுகிறது, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இப்போ ரீட் பண்ண சொன்னதுனால தான் சொல்கிறேன். சமாதானத்தோட போங்க. எதை கேட்டீங்களோ அதை என் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை என் கர்த்தர் கட்டளையிடுவார். அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. அப்புறம் இனி நீ இந்த சமாதான குலைச்சலும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. உன்னை குழப்புறதுக்கு, ஒரு சிந்தனையை குழப்புறதுக்கு இடம் கொடுக்காத. சமாதானத்தோட போ. உம்முடைய சமாதானம் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. எங்கள் விசுவாசிகள் இங்கே இருக்கிற எல்லாருடைய குடும்பத்தினுடைய வீடுகளை ஆளுகை செய்யட்டும். பெருக்கத்தின் தேவன், பெருக்கத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிறீங்க, அதற்காக நன்றி. விசேஷமாக நம்முடைய சபையில் நடக்கிற 5 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபத்தில் இன்னும் மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்க்கவும், எங்கள் ஜனங்களுக்காக இன்னும் திறப்பில் நிற்கவும் கிருபை செய்வீராக. மாற்றங்கள் உண்டாகட்டும், பெரிய காரியங்கள் உண்டாகட்டும், மகத்துவங்களை பார்க்க கிருபை செய்வீராக. சமாதானம் பெருகட்டும். ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் இந்த இடத்துல வரும்போது சாட்சிகளை கேட்க கிருபை செய்யுங்க. சகல துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம்.